Hello viewers. Welcome to Minute Mystery. இது ஏப்ரல் 27, 2003 இந்த ஒரு நாள்ல வெளிரிய நேரத்துல இருக்கிற ஒரு யங் மேன் பாத்தீங்கன்னா குகைகளுக்கு இடையில மாட்டிக்கிட்டு அவன் வச்சிருக்கிற ஒரு வீடியோ கேமரால ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்றாரு. அதுல அவர் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சண்டே 3:05 நான் இந்த ப்ளூ ஜான் கேனியன்ல மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகுது. என்னோட பேரு ஆரன் ரால்ஸ்டன். என்னோட அம்மா அண்ட் அப்பாவோட பேரு டோனால்ட் லேரி ரால்ஸ்டன். நாங்க கொலராடோல இருக்கிற இங்கிள்வுட் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கோம். இந்த வீடியோவை நீங்க யாராச்சும் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க, உங்களுக்கு கோடி புண்ணியமாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல பேசியிருக்காரு. இந்த முழு வீடியோவையும் பாத்தீங்கன்னா தன்னோட ஒரே ஒரு கையில மட்டும் தான் கேமரா பிடிச்சு அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய இன்னொரு கை பாத்தீங்கன்னா ரெண்டு குறுகலான பாறைகளுக்கு இடையில உருண்டு வந்த ஒரு பாறை துண்டுல பாத்தீங்கன்னா நல்லாவே மாட்டிக்கிருச்சு. சோ அந்த கையை எடுக்க முடியாம தான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கையில கேமரா பிடிச்சிட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ இப்படி அந்த குகையில மாட்டிக்கிட்ட ஆரன் ரால்ஸ்டன் உயிர் பிழைத்தாரா இல்லையா அப்படின்ற பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே Facebook வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிடலாம். இது ஏப்ரல் 26, 2003 இந்த ஒரு நாள்ல 27 வயதான ஆரன் ரால்ஸ்டன் அப்படின்ற யங்கான ஒரு அமெரிக்கன் பாத்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரான ரைடுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. இந்த ஆரன் ரால்ஸ்டனை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவருக்கு அட்வென்ச்சர் அப்படினாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் அவருக்கு ரெஸ்ட் டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல எல்லாம் மலையேறது, பனி அளவுக்கு அதிகமா இருக்கிற இடத்துல போயிட்டு ஸ்கீயிங் பண்றது, மலையேறதுலே ஹைக்கிங் அண்ட் கிளைம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான ரெண்டு விஷயங்களை பண்றது, ரொம்ப குறுகலா இருக்கிற குகைக்குள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த விஷயங்கள்லாம் அட்வென்ச்சரா இருக்கோ அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவர் செஞ்சுட்டே இருப்பாப்ல. இதெல்லாம் செய்யறாரு அப்படின்றதுக்காக ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுக்காக மட்டும் இவர் செய்யல. இது எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டாவே இவர் இருக்கவும் செஞ்சிருக்காரு. சோ ஆடுறவங்களோட காலை நிப்பாட்ட முடியாது அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி இவருக்கு அட்வென்ச்சர் ரொம்ப பிடிச்சதுனாலயே ரெஸ்ட் டைம் அப்படின்ற ஒன்று கிடைச்சாலே ஒரு எங்கேயாச்சும் கிளம்பி போக தான் பாப்பாரு. அந்த மாதிரி இந்த வாரமும் ஹைக்கிங் போலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஒரு பிளான் போட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த ஒரு பிளான்ல லைட்டா சொதப்பல் ஏற்பட்டதுனால ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவர் கூட சேர்ந்து வரதுக்கு மறுத்துட்டாங்க. ஆனா எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மறுத்தாலும் நீங்க வந்தா வாங்க, வரட்டி போங்கடா, எனக்கு அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஆரன் ரால்ஸ்டன் பார்த்தீங்கன்னா அவரோட சைக்கிள் எடுத்துட்டு அவரோட கார்ல போட்டுக்கிட்டு அந்த கார் எடுத்துட்டு விருன்னு கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போறவர் எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தாருக்கு பாத்தீங்கன்னா அந்த உத்தாக்கு பக்கத்துல இருக்கிற மோவாப் அப்படின்ற ஒரு சின்ன டவுனுக்கு போறாரு. இந்த டவுன் அவர் ரீச் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு சின்ன டவுன்ல தான் பாத்தீங்கன்னா ஹார்சு கேனியன் இருக்கு. அது என்னடா ஹார்சு கேனியன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ஹார்சு கேனியனுக்குன்னு எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ஹார்சு கேனியனோட லுக்கே பாத்தீங்கன்னா செம்ம ஸ்டன்னியா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். அதுல எக்கச்சக்கமான மலை முகடுகளும் குகைகளும் இருக்கும். அது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பள்ளத்தாக்குகள் இருக்கும். அங்கங்க பாத்தீங்கன்னா கற்களை நிமித்தி நிப்பாட்டி வச்ச மாதிரி சாண்ட்ஸ்டோன் மோனோலித்ஸும் இருக்கும். இதுக்கெல்லாம் மேல அந்த இடத்துல போய் நம்ம நின்று பார்த்தாலே வானம் கிளியரா ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கும். அதுக்கு அப்படியே கீழே கான்ட்ராஸ்டா பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுல்லா சக்கச்செவன்னு சிவப்பு கலர்ல இருக்கும். சோ இதோட விசுவலே செம்ம ஸ்டன்னிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு ஸ்டன்னிங்கான லுக் இருக்கிற இந்த ஒரு ஹார்சு கேனியனை ரீச் பண்றதுக்காக தான் நம்ம ஆரன் ரால்ஸ்டன் பாத்தீங்கன்னா தன்னோட கார் எடுத்துட்டு போறாரு. அப்படி போற அவரு கம்ப்ளீட்டா ஹார்சு கேனியன் வரைக்கும் காரை ஓட்டிட்டு போயிட முடியுமா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா முடியாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல காரால பாத்தீங்கன்னா டிரைவ் பண்ணி போக முடியாது. சோ அதனாலேயே ஹார்சு கேனியனுக்கு போற வழியிலே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல இருந்து சைக்கிள்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கார்ல ஆல்ரெடி ஏத்திட்டு வந்த சைக்கிள் எடுத்துட்டு அவர் கிளம்ப ரெடி ஆகுறாரு. அப்படி ரெடி ஆகுறப்ப சைக்கிளை மட்டும் எடுத்துட்டு போல அந்த சைக்கிள் கூட ஒரு பேக் எடுத்துக்கிறாரு. அந்த பேக்ல கிளைம்பிங் கியர் எடுத்துக்கிறாரு, சின்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துக்கிறாரு, ஒரு சீப் நாக் ஆஃப் மல்டி பர்பஸ் டூல் எடுத்துக்கிறாரு, 2 பரிட்டோஸ் எடுத்துக்கிறாரு, 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறாரு, ஒரு ஹைட்ரேஷன் பேக் எடுத்துக்கிறாரு அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறாரு. சோ இது எல்லாம் இருக்கிற அந்த பேக்கையும் தன்னோட சைக்கிள் எடுத்துட்டு சைக்கிள் ரைட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 15 மைல்ஸ் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி கடைசியா ப்ளூ ஜான் கேனியன் அப்படின்ற ஒரு பிளேஸையும் ரீச் பண்றாரு. சோ இந்த ப்ளூ ஜான் கேனியனை ரீச் பண்ண உடனே அங்க இருக்கிற ஒரு மரத்தை பார்த்து அந்த மரத்துல பாத்தீங்கன்னா தான் கொண்டு வந்த சைக்கிள் இருக்கு, அந்த சைக்கிளை நல்லா லாக் பண்ணிடுறாப்ல. அப்படி லாக் பண்ண உடனே நம்ம எங்க போய் இறங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான பாறை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காப்ல. அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப தூரமா 2 யங்கான ஃபீமேல் ஹைக்கர்ஸ் பாத்தீங்கன்னா அவரை பார்த்து கையை காமிக்கிறாங்க. அப்படி கையை காமிச்சோன்னே இவரும் எக்ஸைட்மெண்டோட கையை காமிக்கிறாரு. அப்படி இவரும் கையை காமிச்சோன்னே அவங்க 2 பேரும் குடுகுடுன்னு இவர்கிட்ட ஓடி வந்து நாங்க இந்த ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம், அந்த பிளேஸ் இந்த இடத்துல எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே இவர் வச்சிருக்கிற மேப் எடுத்து நீங்க கேக்குற பிளேஸ் இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு, அதுக்கு நீங்க இந்த வழியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டையும் சொல்றாரு. அந்த ரூட் சொன்ன உடனே அவங்க 2 பேரும் இவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்படி ஒன்ஸ் அந்த 2 யங்கான ஃபீமேல் ஹைக்கர்ஸ் அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மயான அமைதியா தான் காணப்படுது. ஏன்னா அந்த ஒரு பிளேஸ்ல மேக்ஸிமம் அட்வென்ச்சர் விரும்புற சில ஹைக்கர்ஸ் மட்டும் நம்மளால பார்க்கவே முடியுமா, அது ஒரு ரேரா தான் பார்க்க முடியுமா. சப்போஸ் அவங்க நடமாட்டம் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல மனித நடமாட்டமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 யங்கான ஃபீமேல் ஹைக்கர்ஸ் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு ப்ளூ ஜான் கேனியன் இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆள் அப்படின்னா அது நம்ம ஆரன் ரால்ஸ்டன் அப்படின்னு தான் சொல்லியானோம். சோ அப்படி அந்த ப்ளூ ஜான் கேனியன்ல தன்னந்தனே நின்றுட்டு இருக்கிற நம்ம ஆரன் ரால்ஸ்டன் பாத்தீங்கன்னா அவர் இறங்க போற அந்த ஒரு குகையை செலக்ட் பண்ணி அந்த ஒரு குகையில இறங்குறதுக்கும் தயாராகிறாரு. சோ இவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்ச ப்ளூ ஜான் கேனியனுக்குள்ள போகணும் அப்படின்னா பாறை இடுக்கு வழியா தான் இறங்கி ஆகணும். அந்த பாறை இடுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலாவும் இருக்கும், அதே நேரத்துல செங்குத்தாவும் கீழே இறங்குவோம். அதுவும் அந்த பாறை இடுக்கோட மேக்ஸிமம் அகலமே பாத்தீங்கன்னா
வெறும் 3 அடி தான் இருக்கும். சோ அந்த குறுகலான 3 அடிக்குள்ள தான் கை கால்களை சப்போர்ட் பண்ணி இவர் மெல்ல மெல்ல கீழே இறங்கணும். அப்படி இறங்குறப்ப அந்த பாறை இடுக்களுக்கு இடையில அங்கங்க சில பாறை துண்டுகள் மாட்டிக்கிருந்துச்சுன்னா அதுல காலை வச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி இவர் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அந்த குறுகலான பாறை இடுக்குல பாத்தீங்கன்னா 2-3 பாறை துண்டுகள் இருந்துச்சு. சோ அது மேல நம்பிக்கை வச்சு தான் இவர் லைட்டா கீழே இறங்குறாப்ல. அப்படி இறங்குறப்ப ஒரு இடத்துல ஒரு பாறை துண்டை ரீச் பண்றாப்ல. அந்த பாறை துண்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 363 கிலோ எடை இருக்கிற ஒரு பாறை துண்டா இருக்கு. சோ அவ்வளவு வெயிட் இருக்குன்னா அதுவும் பாறை இடுக்களுக்கு இடையில மாட்டிட்டு இருக்குன்னா அது கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அதுல காலை வைக்கிறாப்ல. அப்படி காலை வச்ச உடனே அது சரட்டுன்னு உள்ள உருண்டு உழுக ஆரம்பிச்சிருது. அப்படி விழுகிறப்ப பாத்தீங்கன்னா அவருடைய காலையே அந்த கல்லு மேல தானே சப்போர்ட்டா வச்சிருந்தாப்ல. சோ அப்படி இருக்கிறப்ப கல்லு விழுந்துச்சுன்னா இவரும் சேர்ந்து தானே விழுவாப்ல. சோ அந்த மாதிரி தான் கல்லோட சேர்ந்து இவரும் கீழே போறாப்ல. அப்படி போறப்ப டக்குன்னு ஒரு இடத்துல அந்த கீழே உருண்டு போற கல்லை பிடிக்கிறாப்ல. அப்படி பிடிக்கிறப்ப சரட்டுன்னு அந்த கல் இவருடைய கை மேல வந்து நச்சிருது. அப்படி நச்ச உடனே அது வரைக்கும் கீழே விழுந்துட்டு இருந்த அந்த பாறாங்கல்லு நின்றது. இவரும் அந்த பாறை இடுக்களுக்குள்ள நின்றாப்ல. அப்படி நிக்கிறப்ப இவருடைய வலது கையோட மணிக்கட்டு பகுதி இருக்கு பாத்தீங்களா, அது அந்த பாறாங்கல்ல நல்லாவே மாட்டிக்கிறது. அந்த டைம்ல நம்ம கீழே விழுகாம தப்பிச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு பெருமூச்சை விட்டுட்டு கைதான மாட்டிருக்கு பாறை ஈஸியா நகர்த்திட்டு நம்ம கையை எடுத்துலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கையை வெளியே இழுக்க ட்ரை பண்றாப்ல. ஆனா என்னத்துல தான் அந்த பாறை இடையில மாட்டின அந்த வலது கை வெளியில வரவே மாட்டேங்குது. உடனே தன்னுடைய இடது கையை வச்சு அந்த பாறை துண்டை தள்ளிட்டு மாட்டிக்கிட்ட வலது கையை எடுத்துலாம் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்றாப்ல. ஆனா என்னத்தை ட்ரை பண்ணாலும் அந்த பாறாங்கல் பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கூட நகரவே மாட்டேங்குது. தட் மீன்ஸ் இவருடைய வலது கை பாத்தீங்கன்னா அந்த பாறை துண்டுக்கும் பாறை இடுக்களுக்கு இடையில பாத்தீங்கன்னா நல்லா மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் இவரும் தன்னுடைய 2 கால்களை வச்சு அந்த பாறை துண்டு நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து தள்ள ட்ரை பண்றாரு. ஆனா என்னத்தை ட்ரை பண்ணாலும் அந்த பாறை கொஞ்சம் கூட நகரவே இல்ல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டைம் கடக்க பாறை இடையில மாட்டிக்கிட்ட இவருடைய வலது கை கொஞ்சம் கொஞ்சமா மதக்க ஆரம்பிக்குது. அதாவது அவருடைய வலது கை உணர்வுகளை இழக்க ஆரம்பிக்குது. இப்படி உணர்வுகளை இழக்க ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த பாறையோட வெயிட் எவ்வளவு, கிட்டத்தட்ட 363 கிலோ சொன்னோம் இல்லையா. இப்படி 363 கிலோ வெயிட் இருக்க பாறை இவருடைய வலது கை அமுக்கும் போது அந்த கையில அளவுக்கு அதிகமான பிரஷரை கிரியேட் பண்ணும் இல்லையா. அப்படி கிரியேட் ஆகிற பிரஷர் அந்த இடத்துல ஒரு ரத்த ஓட்டத்தையும் பாதிக்கும். அப்படி பாதிச்சாலே மாட்டிக்கிட்ட பகுதிக்கு மேல இருக்க கைக்கு ரத்த ஓட்டம் போகாது இல்லையா. சோ ரத்த ஓட்டம் போகலனாலே என்ன ஆகும், அந்த இடத்துக்கு போதுமான ஆக்சிஜனும் போகாது, அந்த இடத்துல இருக்க செல்களும் இறக்க ஆரம்பிக்கும் இல்லையா. சோ இந்த விஷயம் தான் ரால்ஸ்டனோட மாட்டிக்கிட்ட கைக்கு நடக்க ஆரம்பிக்குது. அதாவது அவருடைய கையில மாட்டிக்கிட்ட பகுதியில் இருக்க செல்கள் கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிக்குது. அவருக்கு உணர்வு இழக்க ஆரம்பிக்குது. அப்படி அவருடைய கை உணர்வு இழக்க ஆரம்பிக்கிறப்ப ரால்ஸ்டனுக்கு ஒண்ணு நல்லாவே புரிஞ்சுது, நம்ம இதுல இருந்து கையை அவ்வளவு ஈஸியா வெளியில எடுத்துட முடியாது, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சோ நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது. அப்படி ப்ரிப்பேர் ஆகிறப்ப அவர் பண்ண முதல் வேலையே தான் கொண்டு வந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ரேசன் முறையில பருகணும் அப்படின்றது. எஸ், அவர் கொண்டு வந்தது வெறும் 1 லிட்டர் தண்ணி தானே, அதை ஒரே அடியா குடிச்சிட்டா அடுத்து குடிக்கிறதுக்கு தண்ணியே கிடைக்காது இல்லையா. அதுவும் இவர் இருக்க பகுதியில பாத்தீங்கன்னா பகல்ல கிட்டத்தட்ட 100 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை நிலவும். அவ்வளவு ஹாட்டா இருக்கப்ப குடிக்க தண்ணி இல்லைன்னா டீஹைட்ரேஷன்ல இறந்துருவார் இல்லையா. சோ அதனாலே தான் கொண்டு வந்த தண்ணியை ரேசன் முறையில பருக ஆரம்பிக்கிறாரு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சிப்பா குறிப்பிட்ட கால இடைவெளியில குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி தான் கொண்டு வந்த தண்ணியை ரேசன் முறையில நம்ம குடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண அந்த ஒரு டைம்ல தான் கொண்டு வந்த திங்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது பேக்குள்ள வச்சு கொண்டு வந்தா பாத்தீங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாறை மேல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ணோன்னே அந்த பேக்குள்ள இருந்து ஒவ்வொன்னா எடுத்து தன்னோட ஒரு கையாலேயே மேல வைக்கிறாப்ல. அப்படி வைக்கிறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம் பாத்தீங்கன்னா, அந்த எல்லா இடத்தையும் எடுத்து வைக்கிறாப்ல. அது கூடயே சேர்த்து ஒரு சிடி பிளேயரோட சேர்த்து ஒரு சிடி அண்ட் டபிள்யூ பேட்டரி ஒன்னு எடுத்து மேல வைக்கிறாப்ல. கூடவே மினி டிஜிட்டல் வீடியோ கேம் கோடர் அண்ட் வீடியோ கேமரா அண்ட் 3 LED ஹெட் லாம்பையும் எடுத்து அந்த பாறை மேல வைக்கிறாப்ல. அப்படி ஒரு வைக்கிறப்போ பாத்தீங்கன்னா அவர் கொண்டு வந்த கிளைம்பிங் கியர் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த கிளைம்பிங் கியர்ல ஒரு ரோப் இருந்துச்சு, அதையும் எடுத்து அந்த பாறை மேல வைக்கிறாரு. சோ இப்படி ஒரு இது எல்லாத்தையும் பாறை மேல வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டைம் டிக்கிங் ஆயிட்டே இருக்கு. இவரும் கையை வெளியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா என்னத்த ட்ரை பண்ணாலும் கை வெளியே வர்ற மாதிரி தெரியல. ஆனா டைம் போக பாத்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனையும் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அவரோட ஒரு கை இந்த மாதிரி பாறையிட்டுக்குள்ள மாட்டோன்னு முதுக ஒரு பக்கம் வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் காலை வச்சு தானே சப்போர்ட் பண்ணி நின்றுட்டு இருக்காப்ல. அப்படி நின்றுட்டு இருக்கிறப்ப காலை ரொம்ப நேரம் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி நிக்கவும் முடியாது இல்லையா. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல கால் வலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. அந்த வலி பார்த்தீங்கன்னா டைம் போக அதிகமாயிட்டே போகுது. ஸோ இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி காலை வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த வலியை நம்மளால டாலரேட்டே பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வர்றப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்ல. அப்படி யோசிக்கிறப்ப அவருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாறை முகடு இருக்கதா அவர் நோட் பண்றாரு. அதை நோட் பண்ணோன்னு டக்குன்னு அவரோட மைண்ட்ல ஒரு ஐடியா வருது. அதுதான் இவர் கொண்டு வந்த அந்த கிளைம்பிங் கியர்ல இருந்த ரோப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரோப் எடுத்து அந்த பாறை முகடு வழியா போட்டு நம்ம கீழே இழுத்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஊஞ்சல் மாதிரியான ஒரு அமைப்பை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அப்படி கிரியேட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அந்த ரோப்ல நம்மளால உட்கார முடியும். அப்படி உட்கார முடிஞ்சு அப்படின்னா நம்ம காலுக்கு ரெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ணி அந்த ரோப் எடுத்து பாறை முகடு வழியா மேல போட்டு கீழே இழுக்க ட்ரை பண்றாரு. அப்படி ட்ரை பண்ண ஆரம்பிச்ச உடனே அதை அவர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரு அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதையும் எக்கச்சக்க தடவை ட்ரை பண்ணி தான் கடைசி அந்த ரோப்பை ஒரு பக்கம் போட்டு இன்னொரு பக்கம் இழுத்து ஒரு ஊஞ்சல் மாதிரியான ஒரு அமைப்பை கிரியேட் பண்றாரு. அப்படி கிரியேட் பண்ண உடனே அந்த ரோப்ல ஏறி ஒரு உட்காந்துக்கிறாரு. அப்படி உட்கார்ந்த உடனே அது வரைக்கும் வலிச்ச அந்த ஒரு காலை லைட்டா லூஸ் விட்டு காலுக்கு ரெஸ்டும் கொடுக்குறாரு. ஆனா அதுக்காக இந்த ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்றதுக்காக இது பெர்மனன்டான சொல்யூஷனா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா கையை வெளியே எடுத்தாதானே அவரால் இங்க இருந்து தப்பிக்கவே முடியும். சோ அதனாலே அந்த ரோப்ல
ரோப்ல இருந்த மாதிரி கையை எப்படியா சொல்லி எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதுக்கும் ட்ரை பண்றாரு. அதை எப்படி அவர் ட்ரை பண்ணி இருந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கொண்டு வந்த பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் டூல் வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அதுல ஒரு கத்தி இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த கத்தி எடுத்து நம்ம பாறைய கீரியே உடைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கையை ஈஸியா வழி எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனா என்னத்தை அப்படி யோசிச்சாலும் அவர் கொண்டு வந்த கத்தி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான நைஃபா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். அது ஒரு மழுங்கி போன வீக்கான ஒரு கத்தி அப்படின்னு தான் சொல்லியானோம். இருந்தாலும் சிறிது ரொம்ப இருந்தாலும் அதை நம்ம இந்த டைம்ல யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கத்தி எடுத்து அந்த கை மாட்டிக்கிட்டு அந்த ஒரு பதில பாறையை சத்துன்னு குத்தி உடைக்க ட்ரை பண்றாரு. ஆனா என்னத்தை ட்ரை பண்ணாலும் ஒரு கத்தியை வச்சு ஒரு பாறையை உடைச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது இல்லையா. சோ அதனாலே டைம் ஓடுது, அதே நேரத்தில் அவரோட ஸ்டாமினா தான் லாஸ் ஆகுதே தவிர அந்த ஒரு பாறையில சின்ன ஒரு துண்டை கூட அவரால் உடைக்கவே முடியல. சோ இதுவே பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு விதமான டிப்ரெஷனை கிரியேட் பண்ணுது. இப்படி ஒரு டிப்ரெஷன் ஆயிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல இன்னொரு பிரச்சனையும் கிரியேட் ஆகுது. அதுதான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சிருந்த கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே ஒரு ரோப் எடுத்து மேல இருந்த பாறை மூடு வழியா போட்டு அதுல இருந்து ஊஞ்சல் மாதிரியான ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி அந்த ரோப் மேல உட்கார்ந்துருக்காரு. ஆனா அப்படி உட்கார்ந்துருக்கிற அந்த ஒரு ரோப் பார்த்தா மல்டி லேயரா இருக்கா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது, ஒரு சிங்கிள் லேயரா தானே இருக்கும். சோ அந்த ஒரு சிங்கிள் லேயர் ரோப்ல அவர் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா அந்த ரோப் கொஞ்சம் அழுத்தத்தை கிரியேட் பண்ணி காலுக்கு போற ரத்த ஓட்டத்தை கொஞ்சமா கம்மி பண்ணும் இல்லையா. சோ அப்படி கம்மி பண்ணிச்சு அப்படின்னா அவரோட கால்ல மதக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. சோ அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ அவருக்கு கிரியேட் ஆகுது. சோ அப்படி கிரியேட் ஆன உடனே இதுக்கு மேல நம்ம ரோப்ல உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுரும். சோ இதுக்கு மேல நம்ம உட்கார வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னுடைய கால் எடுத்து சப்போர்ட்டுக்காக பாறைகளுக்கு இடையில வச்சு நிக்க ஆரம்பிக்கிறாரு. இதே பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிளாவும் மாத்த ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஒரே மாதிரி நிக்கவும் முடியாது, ரோப்ல உட்காரவும் முடியாது இல்லையா. சோ அதனாலேயே 20 நிமிஷம் ரோப்ல உட்காருவோம், 20 நிமிஷம் நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவும் பண்றாரு. சோ இந்த மாதிரி இந்த ஒரு சைக்கிளை மாத்தி பண்ணிக்கிட்டே தன்னோட கையை வெளியெடுக்க அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல கொஞ்சமா டைம் ஓடி கடைசியில பார்த்தீங்கன்னா நைட்டும் ஆயிருது. அந்த ஒரு நைட் டைம்ல இன்னொரு பிரச்சனையும் கிரியேட் ஆகுது. ஏன்னா பகல் டைம்ல அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்துச்சு. ஆனா நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா அது அப்படியே கான்ட்ராஸ்டா மாறி 30 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு குறைஞ்சிருது. சோ அதனாலேயே இப்ப அவர் பார்த்தீங்கன்னா குளிர் அப்படின்ற ஒரு இன்னொரு பிரச்சனையும் மாற்றாரு. சோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு இப்ப அளவுக்கு அதிகமா குளிர ஆரம்பிக்குது. அப்படி குளிர ஆரம்பிச்ச உடனே இவருக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியவே இல்லை. சரி பரவாயில்ல, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்து பேக் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பேக் எடுத்து கம்ப்ளீட்டா மண்டையில திணிச்சு மண்டையை கவர் பண்ணிக்கிறாப்ல. அதுக்கடுத்து பாடியை கவர் பண்றதுக்கு அந்த அளவுக்கு அவர்கிட்ட எந்த விதமான திங்ஸும் இல்ல. சோ அதனாலே பாருல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேய்க்கிறதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து சின்ன வெப்பநிலையை கிரியேட் பண்ணி ஓரளவுக்கு குளிரா அவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்படியே பாத்தீங்கன்னா டைம் டிக்கிங் ஆகுது. அடுத்த நாளும் வருது, அதாவது அடுத்த நாள் பகலும் வருது. அந்த ஒரு பகல் பொழுதுல நம்ம வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்ல. அப்படி யோசிச்ச ஒரு ஐடியாவையும் கண்டுபிடிக்கிறாப்ல. அதுதான் புள்ளி சிஸ்டம். அதாவது இது வரைக்கும் அவர் ரோப்பை எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு உட்கார்றது தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஒரு ரோப்பை பாத்தீங்கன்னா அவரோட கையை நச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு பாறை இருக்கு பாத்தீங்களா, அந்த பாறையை சுத்தி நல்லா கட்டிட்டு அந்த ரோப்போட இன்னொரு பக்கத்தை எடுத்து பாறை முகடு புள்ளியை விட்டு நல்லா கட்டிட்டு அந்த ரோப்பை இழுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு பாறை நகர்த்த முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புள்ளி அப்படின்ற ஒரு மெத்தடையும் ட்ரை பண்ணி பார்க்கறாப்ல. ஆனா என்னத்த ட்ரை பண்ணி பார்த்தாலும் வழக்கம் போல டைம் தான் ஓடுதே தவிர இந்த ஒரு மெத்தடும் இவருக்கு கை கொடுக்குற மாதிரி தெரியல. சோ இதுக்கு மேலே இந்த மெத்தடை நம்ம ட்ரை பண்றது வேஸ்ட் அப்படின்றது தெரிஞ்ச உடனே மறுபடியும் அந்த ரோப் எடுத்து அவர் உட்காரதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் ரெடி பண்ணிட்டு கத்தி எடுத்து மறுபடியும் அவரோட கையை நச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு பாறை பகுதியை குத்தி உடைக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப டைம் ஓடுது. இப்படியே பார்த்தீங்கன்னா 2 நாளும் முடியுது. அந்த 2 நாளோட முடிவுல இவர் கொண்டு வந்த தண்ணியும் கம்ப்ளீட்டா காலியாயிருது. அதாவது சனிக்கிழமை பாறை எடுக்கல மாட்டினர்ல இருந்து 2 நாள் கழிச்சு செவ்வாய்க்கிழமை காலையில கம்ப்ளீட்டா இவற்ற இருந்த தண்ணி தீந்து போயிருது. சோ அப்படி தீந்து போனோடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப இவற்ற இருந்த ஹைட்ரேஷன் பேக் இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. சோ அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அதை யூஸ் பண்றதுனா எப்படி யூஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய யூரினை அந்த ஹைட்ரேஷன் பேக்ல பிடிச்சு அதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாப்ல. அப்படி முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் உயிர் வாழவும் செய்யறாப்ல. இப்படியே டைம் ஓடவும் செய்து அப்படி டைம் ஓடுறப்பே பார்த்தீங்கன்னா இவர் எக்கச்சக்க விஷயங்களை நினைச்சு ஃபீல் பண்ணவும் செய்யறாப்ல. நம்ம பேசாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளானை கேன்சல் பண்றப்ப நம்மளும் வீட்டுல இருந்துக்கலாமோ, அப்படி வீட்டுல இருந்தா நம்மளும் ஹாப்பியா இருந்திருப்போமோ, இந்நேரம் இந்த பாறையில இறங்காம இருந்தா ஹாப்பியா இருந்துக்கலாமோ அப்படின்னு எக்கச்சக்க விஷயங்களை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்பே அப்பக்கப்ப ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தவும் செய்வாப்ல. இந்த மாதிரி இவர் கத்துறதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா இவர் வழி சொன்னார் பாத்தீங்கன்னா 2 பொண்ணுங்க அவங்க எப்படியும் மறுபடியும் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆவாங்க இல்லையா. அப்படி ரிட்டர்ன் ஆகிறப்ப இந்த சவுண்ட் கேட்டுச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சா கத்துறாப்ல. ஆனா என்னத்த கத்துனாலும் அங்க யாரும் வர்ற மாதிரியே தெரியல. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா என்னை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்திரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே வேண்டுவாப்ல. அப்படி வேண்டப்பதான் நம்ம இன்ட்ரோல சொன்னோம் பாத்தீங்களா வீடியோ ரெக்கார்டு, அந்த ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கீழே இருந்து அந்த பாறை இடுக்கு வழியா மேல தூக்கி எரியவும் செஞ்சிருக்காப்ல. ஆனா எதுவுமே இவருக்கு கை கொடுக்குற மாதிரியே தெரியல. இவருடைய நம்பிக்கையும் நாட்கள் போக கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. சோ அந்த ஒரு டைம்ல தான் செவ்வாய்க்கிழமை நைட்டு பேசாம நம்ம கையை வெட்டி எடுத்துட்டு தப்பிச்சலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாப்ல. ஆனா என்னதான் யோசிச்சாலும் கையை வெட்டுற அளவுக்கு நம்மகிட்ட சார்பா கத்தி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை இனிஷியலா கை விட்டுருவாப்ல. சோ இப்படியே பாத்தீங்கன்னா டைமும் ஓடுது. இவருடைய மெத்தட்ஸும் பாத்தீங்கன்னா இவருக்கு கை கொடுக்க மாட்டேன்னுது. வெளியில இருந்து யாரும் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணவும் மாட்டேன்றாங்க. சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல தன்னுடைய நம்பிக்கையை முழுசா இழந்துடுறாப்ல. அந்த ஒரு டைம்ல தன்னுடைய ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் குட் பை மெசேஜ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றாப்ல. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன ஹாப்பியா பாத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறாப்ல. அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ ரெக்கார்டை தூக்கி பாறை மேல வச்சுட்டு அந்த பாறையில அந்த கத்தி எடுத்து தன்னுடைய பேரு, பிறந்த மாசம், வருஷம் எல்லாத்தையும் அந்த பாறையில பொறிக்க ஆரம்பிக்கிறாப்ல. இப்படியே பாத்தீங்கன்னா டைமும் ஓடுது, அடுத்த நாள் வருது, அதாவது புதன்கிழமையும் வருது. அந்த ஒரு டைம்ல இவர் பயங்கரமான பசியிலே இருக்காப்ல, குடிக்க தண்ணியும் இல்லாம இருக்காப்ல இல்லையா, அதாவது டீஹைட்ரேஷன்ல இருக்காப்ல இல்லையா. சோ அதனாலே இவருக்கு எக்கச்சக்கமா ஹாலுசினேஷனும் வர ஆரம்பிக்குது. அப்படிதான் பாத்தீங்கன்னா புதன்கிழமை நைட் இவருக்கு ஒரு பயங்கரமான ஹாலுசினேஷன் வருது. அந்த ஹாலுசினேஷன்ல பாத்தீங்கன்னா இவர் தன்னுடைய வீட்டுல இருக்காப்ல. அந்த டைம்ல இவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவருடைய 3 வயது பையன் ரெட் கலர் போலோ ஷர்ட் போட்டு உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு இவர் பொம்மை எடுத்து காட்டுறதுக்காக இவருடைய இடது கையில அந்த பொம்மை எடுத்து தூக்கி காட்டுறாப்ல. அப்படி காட்டுறப்ப அந்த பொம்மையை சப்போர்ட் பண்றதுக்காக தன்னுடைய வலது கையை கொண்டு வர்றாப்ல. அப்படி கொண்டு வரப்ப அந்த வலது கையில கைக்கு பதிலா ப்ராஸ்தட்டிக் லிம்ப் இருக்கு. சோ அந்த ப்ராஸ்தட்டிக் லிம்ப் தான் தன்னுடைய பையன் கூட இவர் ஜாலியா ஹாப்பியா விளையாண்டுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கனவு இவருக்கு வருது. சோ இந்த ஒரு ஹாலுசினேஷன் கனவு வந்து இவர் டக்குன்னு பேக்கப் ஆகுறாப்ல. அப்பதான் இவருக்கே மண்டையில ஒரு பல்பும் எரியுது. நம்ம உயிர் போறதுக்கு கை போறது எவ்வளவோ மேலு, பேசாம கையை விட்டுட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றாப்ல. அப்படி முடிவு பண்ணனே தான்ட்ட இருக்கிறது மழுங்கின கத்தியா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு கையை பரபரன்னு அறுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பரபரன்னு அறுக்குறாப்ல. சோ அப்படி அறுக்கிறப்ப காத்து வெளியில வருது. அதுக்கடுத்து செல்கள் எல்லாம் இறந்து போனால கேவலமான ஸ்மெல் வருது. ஆனா அதெல்லாம் கண்டுக்கிறாம எப்படியாச்சும் தப்பிச்சணும் அப்படின்ற வெறியில அறுத்துறாப்ல. ஆனா அப்படி அறுக்கிறப்ப இவர் எக்ஸ்பர்ட் அப்படின்னாலேயே ரத்த நாளங்களை நல்லா பிரிசர்வ் பண்ணிட்டு தான் அறுக்கவே செய்வாப்ல. ஆனா என்னத்தான் இவ்வளவு கவனமா அறுத்தாலும் அதுலயும் சின்ன ப்ராப்ளம் இருக்கதான் செஞ்சுச்சு. எனத்தோல் அந்த சதையை வேணா அந்த மழுங்கின கத்தியை வச்சு அறுத்துடலாம், ஆனா எலும்பு அறுக்க முடியாது இல்லையா, அதை உடச்சுதானே எடுத்தானோ. ஆனா அதுக்கும் இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம கையை கொஞ்சம் கொஞ்சமா முன்ன பின்ன நகர்த்தி ஒரு கட்டத்துக்கு மேல முன்னங்கையில இருக்க 2 எலும்பையும் டபக்குன்னு உடைச்சிருவாப்ல. அப்படி உடைச்சோடனே மாட்டின பாட்டை தவிர மிச்ச கையை பார்த்தீங்கன்னா இவர் சேஃபா சக்சஸ்ஃபுல்லா வெளியில எடுத்துறாப்ல. அப்படி எடுத்தோடனே இவர் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கொண்டு வந்திருக்காப்ல இல்லையா, அதை வச்சு அந்த ஆம்படேட் பண்ண ஹேண்டை சுத்தி பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் போடுறாப்ல. அந்த பேண்டேஜ் போறதுக்கு மட்டும் இவருக்கு 1 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்றாங்க. சோ ஒன்ஸ் இந்த மாதிரி பேண்டேஜ் எல்லாமே போட்டு முடிச்சோடனே அவர் முடிவு பண்ண விஷயமே இந்த ப்ளூ ஜான் கேனியன்ல இருந்து எப்படியாச்சும் வெளியே போகணும் அப்படின்றதா தான் இருந்துச்சு. அப்படி வெளியே போறது சாதாரண விஷயமா இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி இப்பதான் கையவே வெட்டி எடுத்திருக்காரு. சோ அதனால வலி அவருக்கு அளவுக்கு அதிகமா இருக்கும், பிளட்டும் வெளியே போயிட்டே இருக்கும். என்னதான் இந்த மாதிரி வலி இருந்தாலும் பிளட் வெளியே போனாலும் அந்த ப்ளூ ஜான் கேனியன்ல எந்த இடத்துல ஊர்ந்து போகணுமோ அந்த இடத்துல ஊர்ந்தும் போறாரு, எந்த இடத்துல உருண்டு போகணுமோ அந்த இடத்துல உருண்டும் போறாரு, எந்த இடத்துல கிளைம் பண்ணுமோ அந்த இடத்துல கிளைம் பண்ணியும் கடைசியா தத்திமுத்தி பார்த்தீங்கன்னா மேற்பகுதிக்கே வந்துடுறாரு. அப்படி மேல் பகுதிக்கு வருது 2 கையை யூஸ் பண்ணி வருதுன்றது சாதாரண விஷயமா தான் இருக்கும். ஆனா இவர் வெறும் ஒரே ஒரு கையை மட்டும் யூஸ் பண்ணி அவ்வளவு வலியோட மேல வந்ததுதான் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமாவே இருந்துச்சு. இந்த மாதிரி மேல ரீச் ஆகிறதுக்கு மட்டும் அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஆயிருச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஒன்ஸ் அப்படி மேல வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பாலை வனத்தையே பாக்குறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமூச்சே வருது. ஆத்தாடி நம்ம வாழ்க்கையில நம்ம செத்து பொழிச்சிருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு ஹாப்பினஸ் அவருக்கு கிரியேட் ஆகுது. ஏன்னா அந்த ஒரு பாறை எடுக்கல அவர் மாட்டிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல அவர் நினைச்சது ஒரே ஒரு விஷயம் தான், அவ்வளவுதான் நம்ம லைஃப் இங்கேயே முடிஞ்சிருச்சு, நம்ம இந்த கையை மாட்டின மாதிரி தான் செத்து போய் எலும்பு கூட மாதிரி இங்கேயே கடக்க போறோம் அப்படின்னு தான் அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கை மட்டும் போன மாதிரி ஒரு வெளியே தப்பிச்சு வந்துட்டாப்ல இல்லையா. சோ அதனாலேயே செம்மையான ஒரு ஹாப்பினஸ் அவருக்கு கிரியேட் ஆகுது. ஆனா என்னதான் ஹாப்பினஸ் கிரியேட் ஆனாலும் இன்னும் அவர் வீட்டுக்கு போகல இல்லையா. அவர் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா பழமெழுதும் நடந்து இந்த பகுதியில இருந்து வெளியே போனாதானே வீட்டுக்கே போக முடியும். சோ அதனாலேயே ஹெல்ப்புக்கு யாராச்சும் கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்கள் அங்கிட்டு உலாத்தின மாதிரி தான் பசியோடையும் மயக்கத்தோடையும் நடக்க முடியாம தளர்ந்த நடையோட தான் இங்கிட்டு சொல்லிட்டு தள்ளாடி நடந்து கிட்டத்தட்ட 11.26 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்துடுறாப்ல. ஆனா என்னத்தான் இவ்வளவு கிலோமீட்டர் நடந்து வந்தாலும் அவ்வளவு கிலோமீட்டர் வரைக்கும் கூட அவரோட கண்ணுல ஒரு மனுஷன் கூட தென்படவே இல்லை. சோ இதுவே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு விதமான டிப்ரெஷனை கிரியேட் பண்ணுது. இருந்தாலும் இவ்வளவு தூரம் தப்பிச்சு வந்துட்டு இதுக்கு மேலே தப்பிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவரோட மனசுல இருந்ததுனாலேயே அதுக்கப்புறம் யாராச்சும் தெரிவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தள்ளாடிக்கிட்டே நடந்து போறாப்ல. அப்படி போறப்ப 11 கிலோமீட்டர் கிராஸ் பண்ற அந்த ஒரு டைம்ல ஒரு டச் ஃபேமிலி அவர் பார்த்துறாரு. அவங்கள பார்த்த உடனே அவரோட கண்கள் விரிது. அப்படி விரிஞ்ச உடனே அவங்கள பார்த்து கையை காமிக்கிறாரு. அப்படி கையை காமிக்கிற இவருக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோட கையை காமிக்கிறாரு. ஆனா ஆப்போசிட் சைடுல இருக்கிற அந்த டச் ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இவரை பாக்குறப்போ ஒரு மாதிரி பயத்தோட பாக்குறாங்க. ஏன்னா இவரோட அப்பியரன்ஸே பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வினோதமாவும் அதே நேரத்துல பயமுறுத்துற விதமாவும் இருந்துச்சு. ஏன்னா கடைசி 5 நாளா பாத்தீங்கன்னா அந்த பாறை எடுக்கக்குள்ள இவர் மாட்டிட்டு இருந்தனாலே கடைசி 5 நாளா அவர் குளிக்கவும் இல்லை, அதே நேரத்துல சாப்பாடு அந்த அளவுக்கு பெருசா சரிவர சாப்பிடல இல்லையா. அதனால எலும்பும் தோலுமா ஒரு மாதிரி உருகி போய் இருந்தாப்ல. அது மட்டும் கிடையாது, ஒரு கையில பாதிய வரை விட்டு வச்சிருக்காப்ல, அதுல இருந்து ரத்த வேற வளைஞ்சிட்டு இருக்கு. அந்த ரத்த வேற அவரோட உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரியான விஷுவல் எல்லாம் பாக்குறப்ப அந்த டச் ஃபேமிலி இவரை பார்த்து பயந்துடுறாங்க. இருந்தாலும் ஒரு கையை காமிச்சு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால இவருக்கு ஹெல்ப் நீடுற அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு போய் அவருக்கு பக்கத்துல போய் தண்ணி கொடுக்குறாங்க. அப்படி அவங்க தண்ணி கொடுத்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல இன்னொரு பக்கம் ஆரன் ரால்ஸ்டனோட ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் என்னடா ஹைக்கிங் போயிட்டு சொல்லிட்டு போனேன் 2 நாள் ஆச்சு, 2 நாள் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் காணாம போய் 2 நாள் கழிச்சு செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸும் இவரை தேடுற பணியில இறங்குறாங்க. அப்படி இறங்கின உடனே அவங்க பண்ண முக்கியமான விஷயமே அவரோட கிரெடிட் கார்டை ட்ரேஸ் பண்ணதான். அப்படி ட்ரேஸ் பண்ணதுல கடைசி அவரோட கிரெடிட் கார்டு பாத்தீங்கன்னா மோவாப் சிட்டில தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி
அப்படி கண்டுபிடிச்சனே பக்கத்துல என்ன ஹைக்கிங் பிளேஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப ஆசுக்கினியன் தான் இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிராங்க. சோ அப்ப இங்கதான் எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிருப்பாப்ல, இங்க தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்றாங்க. முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம தேடவும் ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி தேடுறப்ப இந்த டெசர்ட் ஒரு மிகப்பெரிய பிளேஸ் இல்லையா, இதுல நடந்து போயெல்லாம் தேட முடியாது இல்லையா. சோ அதனாலே ஹெலிகாப்டர்ல தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடுறப்ப தான் இவருடைய காரையும் கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அப்படி கண்டுபிடிச்சோடனே பக்கத்துல எங்கேயாச்சும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. அப்படி கெஸ் பண்ணிட்டு அந்த சரௌண்டிங் பிளேசஸ்ல ஹெலிகாப்டரை வச்சு தேடிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க தேடிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல தான் நம்ம ஆரன் ரால்ஸ்டன் பாத்தீங்கன்னா அந்த டச் ஃபேமிலியை பார்த்து அவங்ககிட்ட வாங்கி தண்ணியை குடிச்சிட்டு இருக்காப்ல. சோ அந்த ஒரு டைம்ல ஹெலிகாப்டர் இவங்களுக்கு மேல வருது. அப்படி வர்றத பார்த்தோன்னே டச் ஃபேமிலி பயங்கரமா கத்திக்கிட்டே ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படி கேட்கறப்ப தான் கீழே ரத்த காயத்தோட இருக்க அந்த ஒரு நபரையும் போலீஸ் உத்து பாக்குறாங்க. அப்படி பார்த்த உடனே ஆத்தாடி இவர் தானே ஆரன், இவரை தானே நம்ம தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் அந்த ஹெலிகாப்டர்ல ஏத்திட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. அப்படி கூட்டு போனோடனே அந்த ஹாஸ்பிட்டல் நடந்த ஒரு அதிசயம் என்னன்னா, இவ்வளவு பிளட் லாஸ் ஆகியும் 5 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்க யாருமே ஸ்ட்ரெச்சரை விட்டு கீழே இறங்க மாட்டாங்க இல்லையா. ஆனா நம்ம ஆரன் அப்படி இல்லாம ஹெலிகாப்டர் லேண்ட் ஆன உடனே குடுகுடுன்னு ஹெலிகாப்டர்ல இறங்கி ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட்டாப்லையா. இதை பார்த்த உடனே டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டாங்களாம். ஆத்தாடி இவ்வளவு டயர்டா இருந்து இவ்வளவு பிளட் லாஸ் ஆகியும் அதுவும் இவருடைய பாடியில இருந்து கிட்டத்தட்ட 25% ஆஃப் பிளட் லாஸ் ஆயிடுச்சாம். அது லாஸ் ஆகி இவ்வளவு பிரிஸ்கா இவர் உள்ள நடந்து வர்றாப்ல அப்படின்னா இவர்கிட்ட இருந்த நம்பிக்கை வேற லெவல்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆச்சரியப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவருக்கு ஆபரேஷன் நடந்து பிளாஸ்டிக் ஹேண்ட் வச்சிட்டாங்க. அந்த ஹேண்டை வச்சதுக்கு அப்புறமா சும்மா இருந்தாப்லன்னு கேட்டா அதுவும் கிடையாது. இன்னமும் கூட பாத்தீங்கன்னா மலை ஏறது, ஸ்கீயிங் பண்றதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அட்வென்ச்சரான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காப்லையா. ஏன்னா ஆடுற கால நிப்பாட்டவும் முடியாது, பாடுற வாயை அடைக்கவும் முடியாது இல்லையா. அந்த கதை தான் இவருடைய கதையும். இருந்தாலும் இவருடைய ஸ்டோரி செம்ம இன்ஸ்பிரேஷனா இருந்ததுனாலே ஹாலிவுட் பாத்தீங்கன்னா 127 ஹவர்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை இவருடைய கதையை வச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து இவரே பாத்தீங்கன்னா இவருடைய சர்வைவல் ஸ்டோரியை புக்கா எழுதி வெளியிட்டு அதுல எக்கச்சக்கமா சம்பாதிச்சதாகவும் சொல்றாங்க. சோ இப்படிதான் இந்த ஸ்டோரி ஹாப்பியா எண்ட் ஆகும் செய்து. ஓகே காசு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.